பிரகாரமான நன்மை. வீடு கட்டணும், வாசல் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இடத்த வாங்கணும், என் சம்பளம் உயர்வு வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், என் வாழ்க்கையில ஒரு செழிப்பான வாழ்க்கை வேணும். ஆண்டவர் நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு கடினமா வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இல்ல தரித்திரத்துல வாழ்வதை ஆண்டவர் விருப்பப்படுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்க மாத்திக்கங்க. ஆண்டவர் உங்களை தரித்திரத்துல வைக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கல. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் உங்களை வைப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட நன்மைகள் என்னுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரா, புழுதியில் இருந்து ஒருத்தனை தூக்குறாரு. புழுதியிலே வச்சிருக்கணும். நான் ஏன் புழுதியில இருந்து ஆண்டவர் தூக்கணும்? அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர். நான் புழுதியிலிருந்து என்ன பண்றேன், உன்னை தூக்கணுன்றாரு. உன்னை புழுதியிலே வச்சிருப்பதற்கு, உன்னை தரித்திரத்துல வச்சிருப்பதற்கு, உன்னை ஏழ்மையில வச்சிருப்பதற்கு, உன்னை கஷ்டத்துல வச்சிருப்பதற்கு ஏன் ஆண்டவர் அதே கஷ்டத்துல இருந்து தூக்கணும்? ஏன் புழுதியில இருந்து உன்னை தூக்கணும்? உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மனுஷனுக்கு செய்யறார் என்பதை காண்பிப்பதற்காக தான் உன்னை ஆண்டவர் தூக்கி இருக்கிறாரு. அப்படி கடைசி வரைக்கும் அந்த தரித்திரத்திலே நான் இருக்கணும், நான் இப்படிதான் இருப்பேன், ஆண்டவர் இப்படிதான் இருக்க சொல்லிக்கிறான், நீ அப்படியே உட்கார்ந்து இருப்ப அப்படின்னா உன்னால கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, மேல வரவே முடியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த விசுவாசம், இது ஒரு விசுவாசம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏழ்மையை தரித்திரத்தை போதிப்பாங்க. தரித்திரத்தை போதிக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன பண்ணாரு, பரலோகத்தை விட்டு இறங்கினாரு, நீயும் பரலோகத்தை விட்டு என்ன பண்ணு, உன்னுடைய மேன்மையை விட்டு உன்னை கனத்தை விட்டு நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. நீ அப்போ என்ன உன் மைண்ட்ல என்ன நினைப்ப, நானும் கீழே இறங்கி ஒன்னு ஆண்டவர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் உனக்காக எல்லா வச்சும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, நீ இப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் அப்படி ஆனாரு. நான் சொல்றது நான் புரியுதுங்களா? நாம இப்படி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் அந்த கோலம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, நான் ஏழ்மையில் இருக்கக்கூடாது, நான் வறுமையில் இருக்கக்கூடாது, நான் வியாதியில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தில் வியாதியை ஏற்றுக்கொண்டார். அவர் தரித்திரத்தில் வந்தார், அவர் ஏழ்மையில் என்ன பண்ணாரு, பூமியில பிறந்து வந்தார். ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்றதுக்காக. அப்ப ஏன் சிந்தையில இருக்கிற இந்த கட்டு உடையாத வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது. அப்போ ஒண்ணு தெரியணும், நாம் எதை கர்த்தருடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் ஆண்டவர் அதை கொடுப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், மத்தேயு 21 அதிகாரம் 21 வாசிங்களேன். செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று. ஆமென், அல்லேலூயா. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் தள்ளுண்டு போ, சமுத்திரத்துக்கு போன்னு சொன்னாலும் அப்படியே ஆகுமா? எப்போன்னா நீ சந்தேகப்படாம விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது. அப்போ அப்படிப்பட்ட வல்லமையை நம்முடைய நாவல் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். விசுவாச வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க. இது பண்றதுனால நடக்கும்ன்றது இல்ல, இது பண்றதுனால ஒரு விசுவாசம் அதிகமாகும். ஆமென் சொல்லுங்களேன். இது பண்றதுனால ஒரு விசுவாசம் விருத்தியாகும். அப்ப விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேச 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 நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இன்னும் விருத்தியாகும். கர்த்தருடைய கிரியை நடப்பிப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் தேவையா இருக்குது நம்ம பாக்குறோம். நம்ம எந்த ஆசீர்வாதத்தை கட்டிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய மகிமையை காண, வெளிச்சத்திற்குள் பிரவேசிக்க, இதுக்கெல்லாம் விசுவாசம் தேவையா இருக்கிறது. ஆனா இந்த விசுவாசம் எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விசுவாசம் எப்பொழுது செயலாக்கமாய் மாறுகிறதோ, எப்பொழுது இந்த விசுவாசம் செயல்பட தொடங்குகிறதோ அப்பதான் நீ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க. என்ன ஜிஓ பாஸ் பண்றாங்க? இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. நாளைக்கு முதலமைச்சர் ஆனோடனே முதல் கையெழுத்து என்ன போட போறாரு? உங்களுக்கு தான் ஜாலி எல்லாம். பயங்கரமான பாட்டு பாடுவீங்க, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அப்படின்ட்டு கையை தட்டி பாட போறீங்க. ஏன்னா 2500 ரூபா உங்க அக்கௌண்ட்ல என்ன பண்ண போகுது? கையெழுத்து போட்டுட்டாரு. நான் 2500 ரூபா போறேன்னு கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்டு கலெக்டர் அப்ரூவ் பண்ணல. ஆமென் சொல்லுங்களேன். பேங்க்குக்கு செக் வரல, காசு வந்துருன்றீங்க. அப்போ விசுவாசம், இப்ப அவர் போடுற கையெழுத்து தான் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்பொழுது செயல்படுகிறதோ அப்பதான் நன்மை வரும். ஆமென் சொல்லுங்களேன்.
அப்போ உங்க விசுவாசம் எப்போ செயலாக்கமாய் மாறுகிறதோ, செயல்படுகிறதோ, அந்த விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்றது இல்லாம அதை செயல்படுத்தி காண்பிக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில நன்மை வரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதுக்கு பின்னாடி, அந்த கையெழுத்துக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்கு இல்ல, நிறைய திட்டங்கள், நிறைய பிளான். அதை என்ன பண்ணுவோம், ஒருத்தர் எடுத்துட்டு பேங்க்குக்கு வரணும், இல்ல பேங்க்ல உட்காந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் போகணும்னு சொல்லிட்டு செயல்படணும். என் அன்பு சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில விசுவாசம் செயல்பட்டால் மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் யாக்கோபு சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ பயங்கரமான விசுவாசம், பயங்கரமான விசுவாசம் உனக்கு, ஆண்டவர் எல்லாம் செய்வானுக்குது, ஆனா செயல்பாடுல என்ன இல்ல, விசுவாசம் இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்ததா இருக்கிறதா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. இங்க பாருங்களேன், இந்த வசந்த வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 19 இருந்து வாசிங்களேன். 14வது வசந்த வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசந்த வாசிங்க. என் சகோதரரே, கிரியை இல்லாதனால் அவனுக்கு பிரயோஜனம். விசுவாசம் இருந்து உனக்குள்ள கிரியை இல்லைன்னா உனக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசத்தினால உன் வாழ்க்கையில ஒரு அடி கூட நகர முடியாது. இல்லையா? விசுவாசம் முக்கியம்தான். விசுவாசம் முக்கியம் என்பதை விட அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவது ரொம்ப முக்கியம். கிரியை இல்லை என்று சொன்னால் அந்த விசுவாசத்தினால ஒரு இந்த பொருள் எடுத்துனாலும் இப்படி போட முடியாது, ஒன்றை உன்னால் அசைக்கவே முடியாது. அப்ப விசுவாசத்தோடு கூட கிரியை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா? வாசிங்க 19 வாசிங்க. 19 வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அதெல்லாம் நல்லதுதான். நீ மட்டும் விசுவாசிக்கல, பிசாசே விசுவாசிக்குது கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்ட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உனக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அல்லேலூயா. பிசாசும் விசுவாசிக்குதான்பா. என்ன விசுவாசிக்குதான்? இயேசு ஒருத்தர் இருக்கிறாராம். அப்ப நீ விசுவாசிக்கிறதுக்கும் பிசாசு விசுவாசிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன, வித்தியாசம் என்ன? பிசாசு கிட்ட கிரியை இல்ல, நீ என்ன பண்ணலாம்? கிரியையில காண்பிக்க முடியும். அல்லேலூயா. வாசிங்கம்மா, வாசிங்க. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் ஆபிரகாம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், என்ன வானத்து நட்சத்திரங்களை போல மாத்துவேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு குமாரனை கொடுத்தீங்களே, நான் உங்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ லார்ட் அப்படின்றாரு. யாரு? ஆபிரகாம். இந்த உலகத்துல எனக்கு கொடுத்த யாரை காட்டிலும் உங்க அதிகமா நேசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எங்க உன் பிள்ளையத்துல வந்து என்ன பண்ண, உன் விசுவாசத்தை காமி. எப்படி காமி? செயல்ல காமி. விசுவாசம் சும்மா வாயில சொல்வதல்ல விசுவாசம். உன் விசுவாசம் வர்த்திக்க வாயில நீ அறிக்கை செய்யணும். உன் விசுவாசம் செயல்பட நீ அதை கிரியையில காண்பிக்க வேண்டும். சொல்றார் ஆண்டவர், உன் குமாரனை, உன் ஏகசுதன், உன் ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து இங்க நீ என்ன பண்ண, மோரியா மலையை எனக்காக நீ பலியிடு, விசுவாசத்தை காமி பாப்போன்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் விசுவாசின்னு சொன்ன ஆபிரகாம் ஒருவேளை அதை செய்யாம இருந்தானா அந்த விசுவாசம் கிரியை இல்லாமல் செத்ததாய் போயிருக்கும். அவர் கிரியையில காண்பித்ததுனால அந்த விசுவாசம் உயிர் பெற்று இன்றைக்கு பூர்வ உலகத்திற்கும் அவர் தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் என்னப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்களா அந்த வசனத்தை முடிச்சிடறேன் நான். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் செலுத்தின பொழுது சொல்றாரு, கிரியையினால் அல்லவோ விசுவாசத்தை காண்பிச்சான். நீங்க எத்தனை பேர் கிரியையில காண்பிக்கிறீங்க விசுவாசத்தை? வெறும் வாயில சொல்லுவதல்ல விசுவாசம். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் இதை செய்ய போறேன், நான் அதை செய்ய போறேன், நான் இது கொடுக்க போறேன், ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை செய்ய போறேன், ஆண்டவருக்காக இந்த வேலையை செய்ய போறேன், நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரேன், இதெல்லாம் இல்ல விசுவாசம். நீ கிரியையில என்ன செஞ்சிரு? கிரியையில ஜீரோ. அப்ப ஜீரோ இருக்கிற இப்படிப்பட்ட கிரியை உன் விசுவாசத்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நன்மையை கொண்டு வராது. அந்த விசுவாசம் என்றைக்கு செயலாக்கமாய் மாறுகிறதோ, என்றைக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதோ, அன்றைக்கு தான் அது வாழ்க்கையில பிரயோஜனப்படும். அது வரைக்கும் யூஸ் இல்லாத ஒரு கருவி. அந்த விசுவாசம் நான் சொன்ன அது ஒரு டூல், அது ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. அது நீ என்னைக்கு எடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குதான் அது உனக்கு பயன்படும்.
அதை வேலை செய்யாம என் பாக்கெட்லயே நான் அதை வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு நாளும் உனக்கு பயன்படாது. என்கிட்ட டூல் இருக்கு, என்கிட்ட விசுவாசம் இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்ல. அதை எடுத்து நீ என்றைக்கு செயல்படுத்துகிறாயோ அன்றைக்கு அது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆபிரகாம் மாத்திர விசுவாசத்தில் வல்லவனாய் மாற முடியும் என்றல்ல, உங்களாலேயும் என்னாலேயும் விசுவாசத்தில் வல்லவனாய் மாற முடியும். எப்பொழுது என்று சொன்னால், எனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தை நான் பெருக்கிக் கொள்ளும் பொழுது, எனக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசத்தை நான் கிரியையில கொண்டு வரும் பொழுது. அல்லேலூயா, எனக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ணணும்? கிரியையில கொண்டு வந்து காண்பிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாய் என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஜெபங்களை, என்னுடைய விண்ணப்பங்களை நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாய், வசனம் சொல்லுது, அவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே. அப்போ அந்த விசுவாசத்தை உங்க மைண்ட்ல கொண்டு வரீங்க, நீங்க நினைக்கிறீங்க. நான் சொன்ன ஏற்கனவே, நீங்க நினைக்கிறீங்க, அதை என்ன பண்றீங்க? மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அதை கிரியையில நீங்க காண்பிக்கும் பொழுது அதற்கு மேலாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கு. அல்லேலூயா.